Hello, I am Dr. Anish Fatima. Women's Health Seriesல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆஸ்டியோபோரோசிஸ். அதாவது எலும்போட அடர்த்தி கம்மியாகிறது. ஆஸ்டியோபோரோசிஸ் எதனால வருதுன்னா போன்ஸ்ல இருக்க மினரல் டென்சிட்டி கம்மியாகும். ஆஸ்டியோபோரோசிஸ்ல என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சின்னதா அடிபட்டாலோ இல்ல கீழே விழுந்தாலோ ஃப்ராக்சர் ஆகலாம், ஜாயின்ஸ் பெயின் வரலாம், அண்ட் நம்ம எலும்பெல்லாம் வளையறதுனால சீக்கிரமே கூன் விழுகிறது அந்த மாதிரி கூட ஆகலாம். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் மென்னை விட உமனுக்கு ஏன் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா 40 வயசு கிடக்கும்போது இந்த மெனோபாஸ் டைமில் ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகும். இதனால விட்டமின் டி அண்ட் கால்சியம் லெவலும் போன்ஸில் கம்மியாகிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் வருது. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்கார்றதுனாலையோ அண்டு ரொம்ப நாளாக கேன்சர், வலிப்பு நோய் அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ அதிகமாக ஸ்டீராய்டு ட்ரக்ஸ் எடுக்கிறப்போ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரக்கு ஒரு ரீசனாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அறிகுறிகள் இருந்தால் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்க டெக்ஸா ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி அடர்ட்ல கால்சியம் அண்ட் விட்டமின் டி லெவல் பாருங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் வராம தடுக்க சின்ன வயசுல இருந்தே நம்ம வாக்கிங், ரன்னிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றதுனால நல்லது. ஆஸ்டியோபோரோசிஸோடவே கால்சியம் ரிச் ஃபுட்ஸ், உதாரணத்துக்கு பால், கீரை, முட்டை அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த கால்சியம் உடம்பு அப்சர்வ் பண்றதுக்கு விட்டமின் டி ரொம்ப முக்கியம். இந்த விட்டமின் டிக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி 20 to 30 மினிட்ஸ் ஆச்சும் சன் எக்ஸ்போஷர் ஆகும். விட்டமின் ட்ரீட்மெண்ட்ல ஆஸ்டியோபோரோசிஸ் நல்லா மேனேஜ் பண்ணி பெயினை குறைச்சு அண்ட் போனை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். நாளைக்கு உமன் ஹெல்த் சீரீஸ்ல வேற ஒரு டாபிக்கோட பார்க்கலாம்.